இயக்குனர் விஷ்ணு பிரியனின் வணக்கம். இந்தியன் 2 உலகநாயகன் கமலஹாசன், சங்கர் சார், அனிருத் கூட்டணியில் லைக்கா புரொடக்ஷன்ஸ் மிக பிரமாண்டமான தயாரிப்பு இந்தியன் 2. சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் ஜென்டில்மேன்ல இருந்து எந்திரன் 2 வரைக்கும் மிகப்பெரிய இயக்குனராக, தமிழ் இயக்குனராக, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய பெரிய இயக்குனர் ஆகிட்டாருங்கிறதெல்லாம் உண்மை. சங்கர் சார் முதல்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். ஆனால் அவர்கிட்ட ஒர்க் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய டைரக்டர், இன்றைக்கி உலகமே, இந்தியா மட்டும் இல்லை உலகத்திலே மிகப்பெரிய டைரக்டருங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. அவ்வளோ பெரிய டைரக்டர். ஆனால் அந்த இந்தியன் 2 படம் வருமா வராதா, எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் நடுவில் ஒரு 2 வருஷமாகவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னால் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, செட்டு போட்டார், மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்துட்டாரு. நடுவில் எலெக்ஷன் வந்துச்சு, கமல் சார் எலெக்ஷனுக்கு போயிட்டார். அது பிறகு பிக் பாஸ் வந்துச்சு, பிக் பாஸுக்கு போயிட்டார். அதனால் அந்த படம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் இருந்துச்சு. சங்கர் சார் என்ன பண்ணிட்டார், விஜய்கிட்ட போயிட்டேன், அஜித்துக்கிட்ட போயிட்டேன், விக்ரம்கிட்ட போயிட்டேன்ட்டு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் ட்ரை பண்ணி வேறு படம் எடுக்க போகிறாங்கிறதெல்லாம் செய்திகள்லாம் வந்துச்சு. கடைசியில் பார்த்தாங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் 2 பேரையுமே கூப்பிட்டாங்க. கமல் சார், உங்களை நம்பி நான் 60 கோடி ரூபா செலவு பண்ணி செட்டெல்லாம் போட்டேன், இந்த படத்துக்கு நான் இறக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே பண்ண சபாஷ் நாயுடு படத்துக்கு ஒரு 40 கோடி ரூபா கொடுத்துட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கோங்கன்னு அவரை மிரட்டிட்டார். அதே மாதிரி சங்கர் சாரை கூப்பிட்டு, சார் உங்களை நம்பி இந்தியன் 2க்கு இவ்வளோ செட்டு இவ்வளவு செலவு ஆகிப்போச்சு, ரெண்டாவது நீங்கள் வேறு இம்சை அரசன் படம் எடுக்கிறேன்னு சொல்லி 20 கோடி ரூபா வாங்கிட்டீங்க, அந்த படமும் நடக்கலை, நான் ரொம்ப லாஸில் இருக்கேன். ஏற்கனவே எந்திரன் 2 படம் பண்ணி எனக்கு ஒரு 300-350 கோடி ரூபா லாஸு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டதுமே 2 பேரும் பயந்துக்கிட்டு, சார் நாங்கள் இந்தியன் 2 நாங்கள் ஆரம்பிக்கிறோம் சார்னு சொல்லிட்டு கமல் சாரும் பிக் பாஸை முடிச்சுட்டு நிறைய வந்துட்டார். செட்டுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, ஷூட்டிங்கும் போயிட்டுருக்குங்கிறது உண்மை. கமல் சார் சொல்லிட்டார், சார் நான் இந்த படத்தை முடிச்சிடுறேன், ஏற்கனவே சபாஷ் நாயுடு பணம் கொடுத்தீங்க, அந்த படம் நடக்கலை, அது முடிக்க முடியாது, அதனால் இன்னொரு படம் வேணுமா, தலைவன் இருக்கிறான்னு ஒரு படம் நான் பண்ணித்தரேன் சார்னு சொல்லி அவரும் சரண்டர் ஆகி இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்கிறது உண்மை. லைக்கா ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ தர்பார் ரஜினி சார் படம் நடக்குது, காப்பான் சூர்யா படம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு இடத்துல இந்தியன் 2, இந்த 3 படம் தான் பெரிய ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் வச்சு கூட விக்னேஷ் சிவன் ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு ப்ரோக்ராம் போட்டாங்க. ஆனால் பட்ஜெட் அதிகமாக இருக்குது, எனக்கு வேணாம் சார்ன்ட்டார் லைக்கா. அதனால் இந்த 3 படத்தையும் முடிச்சு ரிலீஸ் பண்ணால் போதுங்கிற ரேஞ்சுக்கு தான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குங்கிறது தான் உண்மை. காப்பான் படத்தில் போய் ஒரு சிக்கல் என்னடான்னு பார்த்தா, கதை ஏன் இதுன்னு ஒருத்தன் கோர்ட்டில் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டான். ரெண்டாவது என்னடான்னா, எந்திரன் 2 வாங்கின கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை அந்த பார்ட்டி கொடுக்காம வேற ஒரு பார்ட்டிக்கு வித்துட்டாரு. உடனே அவன் என்ன கேரளா ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி, சார் உங்களால் அந்த படம் எடுத்தான், எந்திரன் 2 வாங்கின பெரிய லாஸ், அதனால் நீங்கள் எங்களுக்கு தான் தரணும் சார், இல்லை என்ன கேரளா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு அவன் ஒரு சர்ச்சை. லைக்கா என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்குங்கிறது தான் உண்மை. அடுத்து இந்த இந்தியன் 2 என்ன பட்ஜெட்டு அது யாருக்குமே தெரியாது. சங்கர் சார்ட்ட கேட்டாலும் தெரியாது, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தெரியாது, கமல் சாருக்கும் தெரியாது. ஏன்னா கமல் எப்போ எப்படி முடிப்பார் என்ன பண்ணுவாருங்கிறது அவருக்கும் தெரியாது. சங்கர் சார் பயந்துகிட்டே தான் படத்தை டேரக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே லைக்காக்கு என்ன பயம்னா, இவர் 350 கோடி ரூபா தான் எந்திரன் 2 சொன்னார், ஆனால் அது 650 கோடி ரூபா ஆகிப்போச்சு. கடைசி அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 300-350 கோடி ரூபா லாஸ். இன்றைக்கி வரைக்கும் அந்த லைக்கா அவருடைய லாஸை இன்னும் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை வேறு எந்திரன் 2 சீனா மொழியில் டப்பிங்லாம் பண்ணி வச்சுட்டாங்க, ரிலீஸ் பண்ண போகிறோன்னா அதுவும் ரிலீஸ் பண்ணலை. அதனால் அவங்களே என்ன பண்ணுறது தெரிய ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்காங்கிறது தான் உண்மை. இந்தியன் 2 யார் மியூசிக்குன்னு பார்த்தா அனிருத். என்னடா அது, சங்கர் சார் படம் எல்லாமே ஏஆர் ரகுமான் பண்ணிக்கிட்டு இருந்தார், இப்போ திடீர்னு அவரே தூக்கிட்டு அனிருத்தை போட்டிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த ஏஆர் ரகுமான் ஒரு 10 படம், சங்கர் சார் படம், மணிரத்னம் சார் படங்கள் மட்டும்தான் ஹிட் அடித்தார். ஒரு 10 படம் தான் நல்ல படம் பண்ணார், பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சுங்கிறது தான் உண்மை. அது பிறகு எந்த படமும் ஓடல, எந்த பாட்டும் நிற்கலை. அவர் அது பிறகு ஹிந்திக்கு போயிட்டார், இங்கிலீஷ்க்கு போயிட்டார், ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டாருங்கிறதெல்லாம் உண்மை. அதனால் பார்த்தார், ஐயோ ஏஆர் ரஹ்மான் வேண்டாம், அனிருத்தையே போட்டுருவேன்ட்டு இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்டில் இருக்க சின்ன பையன் சொல்லி அவரை போட்டார். இந்தியன் கமல் சார் அடித்த படம் சூப்பர் ஹிட்டு. அப்போல்லாம் ஒரே கலக்குன படம், அதில் சந்தேகமே கிடையாது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் என்ன, இவர் இந்தியன் தாத்தா என்ன, அப்பா அப்படி ஏஎம் ரத்னம் சார் ப்ரொடக்ஷன் பண்ணார், சூப்பராக பண்ணியிருந்தார். ஏன்னா எனக்கு பிடிச்ச இவருடைய டைரக்ஷன்லேயே, சங்கர் சார் டைரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 படம் தான், ஒன்று இந்தியன், இன்னொன்று முதல்வன். இது எனக்கு மட்டும் இல்லை, சங்கர் சாருடைய மனைவி அவர்களே சொல்லிட்டாங்க, என் புருஷங்காரன் டைரக்ஷன் பண்ணதுலேயே இந்தியனும் முதல்வன் தான் சார் எனக்கு பிடிச்ச படம், அவங்களே சொன்னாங்க. அதுதான் உண்மை. இந்தியன் படம் பார்த்திங்கன்னா அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தமிழில் நடித்த படம், யார், சிவாஜி சாரும் கமல் சார் நடித்த நாம் பிறந்த மண் அப்படின்னு ஒரு படம். இதுதான் கதை. அந்த கதையைத்தான் இவர் தழுவி கொஞ்சம் அப்படி மாடரேட் பண்ணி படமாக எடுத்தாருங்கிறது தான் உண்மை.
ஏன்னா நாம் பிறந்தவன் பார்த்தா பெரிய டப்பா படம் அது, அப்போவே ஓடல. வேட்டாமிரி சுந்தரம் வசனம், வின்சென்ட் டைரக்ஷன். அந்த படம் வந்து ஒரு பெங்காலி படத்தை வந்து ரைட்ஸ் வாங்கி படம் எடுத்தாங்க, அது ஓல். ஆனால் அந்த பேசிக் கதையை வச்சுக்கிட்டாரு. ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அவருடைய பையன் ஒரு தருதலா, யார் கமல் சார் நடித்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் வந்து கமல் சாரை ஷூட் பண்ணி கொன்றுவாருங்கிறது தான் நாட்டு. அதை இவர் வச்சுக்கிட்டு அழகாக பிரமாதமாக ஒரு கிராஃபிக்ஸ் அது இதுன்னு பண்ணி படம் சூப்பர் ஹிட்டாக பண்ணாருங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்ட வீரர் அவர் காமிச்சா பாருங்க ஒரு ஃப்ளாஷ்பேக், அது உண்மையிலே யாராலும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சங்கர் வந்து மிகப்பெரிய டைரக்டருங்கிறத நிரூபிச்சிருக்காருங்கிறது உண்மை. இந்தியன் 2 இவர் என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்தியன் 1 என்ன சொன்னார், கடைசியில் மகனை கொலை பண்ணிவிட்டு அவர் வந்து நேராக ஃபாரின் போயிட்டார். இப்போ ஃபாரின் போனவர் என்ன பண்ண போகிறாருங்க தான் கதை. மறுபடியும் லஞ்சம் பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான், அவனையெல்லாம் கொலை பண்ணுறான், இதுதான் சொல்ல முடியும், இதுதான் பேஸாக தான் இருக்க முடியும். ஆனால் இவருக்கு இந்த படம் எப்போ முடியும், எந்த பட்ஜெட்டில் முடியும், அது யாருக்குமே தெரியாது. சங்கர் சாருக்கும் தெரியாது, கமல் சாருக்கும் தெரியாது, ப்ரொடியூசருக்கும் தெரியாதுங்கிறது உண்மை. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்ன ஆயிடுச்சுன்னா, சங்கர் சாருக்கு ஒரு சின்ன வழி இருக்கும். என்னென்னா, கமல் சார் வந்து இப்போ வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார், மக்கள் நீதி மையம், அதுக்கு தலைவர் ஆகிட்டார். வரப்போகிற எலெக்ஷன் வருது. அதனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா, கதையெல்லாம் மாற்றுங்க, எம்ஜிஆர் மாதிரி. ஏன்னா எம்ஜிஆர் அப்படி தான், எம்ஜிஆர் கமல் சார் வச்சு டைரக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சிவாஜி சார் ரஜினிகாந்தை வச்சு டைரக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்க சொன்னதை கேட்டாங்க, இவங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க. யார் டேரக்டாக இவர் சொல்கிறதான் டேரக்டர் கேட்கணும், அதான் உண்மை. இவர் விசாமல் கட்சி பிரச்சாரமாக என் கொள்கை எது வரணும், நான் அடுத்த முதல்வர் ஆகணும், அப்படி இப்படின்னு கதையை மாற்றி இவங்க இழுத்துட்டாங்கன்னா இந்த படம் எப்போ வருது எப்படி வருதுங்கிறது யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி நல்ல ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.